வணக்கம், வெல்கம் டு ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது முக்கியமான ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமான 3 டாப் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு போக முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ட்ரிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 கொஸ்டினும் 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரிக் நம்ம பார்ப்போம். நம்ம ட்ரிக்கை 2 டாப்பிக்கில் பார்க்குறோம். ஒன்று ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா எப்படி பார்க்கணும், இன்னொன்று ரோஸை தவிர்த்து மீதி என்ன ஃபார்மில் நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ் எடுத்துக்குவோம். ரோஸ் அப்படின்றதுல இந்த சென்ட்ரு பார்ட் அப்படின்றது பர்சன் ஆகவோ இருக்கலாம், அல்லது ஒரு நான் லிவிங் ஆகவோ இருக்கலாம், ஒரு ஆல்பபெட்டாக இருக்கலாம். ஸோ எதை பற்றி நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இது அப்சர்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்சர்வரில் இருந்து இந்த சைடு டு ரைட், இங்கேருந்து இந்த டைரக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இது டு லெஃப்ட். இது டூன்ற வார்த்தை இருக்கணும். டு த ரைட்னா இந்த பக்கம், டு த லெஃப்ட்னா இந்த பக்கம். அதே கொஸ்டின்ல ஃப்ரம் ரைட் ஃப்ரம் லெஃப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ ஃப்ரம் ரைட்னா இங்கே இருந்து உள் பக்கத்துக்கு வரணும். அதே மாதிரி ஃப்ரம் லெஃப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வெளி பக்கத்தில் இருந்து உள் பக்கத்துக்கு வரணும். இது ரோஸுக்கு உரியது. அடுத்தது நம்ம மற்ற ஷேப்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரே ரூல் தான். ஸோ 2 இதை எடுத்துக்கணும். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரணும் ஒன்று, இன்னொன்று இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷன். இங்கேருந்து இந்த சைடு போகிறோம் அப்படின்னா அது டு லெஃப்ட், இந்த சைட்லேருந்து இங்கே வரோம் அப்படின்னா அது ரைட். ஸோ இங்கேருந்து ஹோலாக இப்படி வரும்போது டு த ரைட், இங்கேருந்து ஹோலாக இப்படி போகும்போது டு லெஃப்ட். இது இப்போ ஒரு சர்க்கிள்க்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா டு த லெஃப்ட்னா என்ன பண்ணணும், இந்த சைட்லேருந்து இந்த சைடு அரேஞ்ச் பண்ணணும். டு த ரைட் அப்படின்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு அரேஞ்ச் பண்ணணும். சரியா? இப்போ இதில் இன்னொன்று நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கேருந்து இப்படி லெஃப்ட் போக போக இந்த பக்கம் லெஃப்ட் ஆகுதுன்னா இந்த சைடு என்னவா கன்வெர்ட் ஆகும், ரைட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்படி நிற்கிறோம் அப்படின்னா இது லெஃப்ட்னு வரும்பொழுது இந்த சைடெல்லாம் அதனுடைய ரைட்டு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகும்போது இதெல்லாம் ரைட் அப்படின்னா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், லெஃப்ட்னு வரும். ஸோ இது ஒரு இது. இப்போ இந்த ரோஸ்லே உங்களுக்கு கொஸ்டின்ல சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் இந்த ஆர்டரை நீங்கள் கொஞ்சம் மாத்திரமே இருக்கணும். நார்மலாக ஒரு பர்சன் நிற்கிறாங்க, இல்லை ஒரு ஆல்ஃபபெட் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே டுவர்ட்ஸ் ஃபேஸிங் நார்த் தான். இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தலைகீழாக நின்று பார்க்க மாட்டோம், நம்ம நேராக பார்க்குறோம் அப்படின்னா நார்த்தை நோக்கி நிற்கிறோன்னு அர்த்தம். ஸோ இது ஃபார் நார்த் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதிலே ஃபேஸிங் சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது அப்படியே என்ன ஆகும், உல்டாவாகும். நம்ம திரும்பி நிற்கிறோம் அப்படின்னா ரைட்டு லெஃப்டாக போகும், லெஃப்ட் ரைட்டாக வரும். ஸோ சவுத் ஃபேஸிங்னு உங்களுக்கு வருது அப்படின்னா இதை அப்படியே மாற்றி எழுதுங்க, அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா கரெக்ட். ஸோ இங்கே வரும்போது டு லெஃப்ட், இந்த பக்கம் வரும்போது டு ரைட். அப்போ இங்கேருந்து நீங்கள் எழுதும்போது ஃப்ரம் லெஃப்ட், இங்கேருந்து நீங்கள் வரும்போது ஃப்ரம் ரைட். ஸோ சாதாரணமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நார்த் சவுத்தெல்லாம் யோசிக்க வேண்டாம், இந்த ரூலை யூஸ் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக சவுத் ஃபேஸிங்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3மே ஒன்னே தான், ஆனால் நம்ம ஷேப்ஸை வச்சு மட்டும் மாத்திரம். ஸோ இந்த ட்ரிக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டினாக நம்ம அந்த டாப் முக்கியமான 3 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ABCDE and F are sitting in a circle facing the center. ஸோ நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்க கீ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் ஃபார்மில் அவங்க உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, ABCDE and F கொடுத்துட்டாங்க. ஸோ 5 ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா D is between F and B. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதை நம்ம அப்ளை பண்ணுவோம்.
ரெண்டாவது கண்டிஷன் வந்து A is second to the left of D and second to the right of E but immediate left of B. Who is facing A? So நம்ம first conditionல இருந்து வருவோம். first என்ன கொடுத்திருக்காங்கன்னா D is between F and B. So நம்ம வந்து ஒரு circle போட்டுக்குவோம். So circle போட்டாச்சு. இங்க இருந்து இங்க போகும்போது to left, இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரும்போது to right. இப்போ நம்ம positions போடுவோம். D is between F and B. So இங்க நம்ம D னு எடுத்துக்கிறோம். இப்போ இது D அப்படின்னா D is between F and B. அப்ப D க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரை நம்ம போட போறோம் அப்படின்னா F ஐயும் B ஐயும் போட போறோம். So first condition முடிஞ்சிருச்சு. D is between F and B. அடுத்ததுக்கு வரோம். A is second to the left of D. So A second to the left of D னா என்ன அர்த்தம்? D னுடைய செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கிறானா A இருக்கு. So D னுடைய லெஃப்ட் சைடுல ஒரு பொசிஷன் தள்ளி நம்ம யாரை போட போறோம்? A போட போறோம். So இங்க இருந்து இங்க போகும்போது லெஃப்ட். அப்ப D னுடைய லெஃப்ட்ல யார் இருக்கணும்? செகண்ட் பொசிஷன்ல A இருக்கணும். So B ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா A போடணும். அடுத்தது செகண்ட் டு த ரைட் ஆஃப் E. So ரைட் ஆஃப் Eனா E னுடைய ரைட் சைடுக்கு போக போறோம். எத்தனாவது பொசிஷன்ல? செகண்ட் பொசிஷன்ல A இருக்கணும். So A இங்க இருக்கு. அப்போ ரைட்ல வரும் பொழுது இந்த சைடு நம்ம யாரை போட போறோம்? E போட போறோம். So A is second to the right of E. So இந்த இடத்துல ஈவனுடைய செகண்ட் ரைட்ல யார் இருக்கிறான்னா A இருக்கு. அடுத்தது பட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் B. B னுடைய இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்கிறாங்க? அதே A இருக்கு. ஸோ ஏக்கு மட்டும் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று A is second to the left of D. ஸோ இங்கேருந்து போகும்போது லெஃப்ட். A வந்து D னுடைய செகண்ட் லெஃப்ட்ல இருக்கு. அடுத்தது அதே A is second to the right of E. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது இது ரைட் சைடு. E னுடைய ரைட் சைடில் செகண்ட் ரைட்ல A இருக்கு. அடுத்தது பட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் B. B னுடைய இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்கிறா? A. அப்போ இந்த பொசிஷன் போக மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்பபெட் C. அதை நம்ம இங்க போட்டுறோம். இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா D F B E A C. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா who is facing A? A ஃபேஸ் பண்ணி யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஸோ ஏக்கு நேராக உட்கார்ந்து இருக்கிறது F. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? F. இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு Dக்கு ஃபேஸிங் யாரு? C. அல்லது C னுடைய ஃபேஸிங் யார் இருக்கா? D. E னுடைய ஃபேஸிங் வந்து B. அல்லது B னுடைய ஃபேஸிங் வந்து E. இந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா யாரு D னுடைய இமீடியட் லெஃப்ட்ல இருக்கிறாங்க? B. இமீடியட் ரைட்ல இருக்கிறது யாரு? F. இந்த மாதிரியும் இதே சம்மில் இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த சம்மு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம இதே சிம்பிள் ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணோம். நமக்கு சர்க்கிள் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் வரும்போது லெஃப்ட், இங்கேருந்து இந்த பக்கம் வரும்போது ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 persons A, B, C, D, E and F are sitting in 2 rows 3 in each. ஸோ நமக்கு கீ கொடுத்துட்டாங்க. 2 ரோஸ்ல அரேஞ்ச் பண்ண போறோம். இந்த 6 பர்சன்ஸையும் ஒரு ரோலையும் 3 பேர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் E is not at the end of any row. ரெண்டாவது D is the second to the left of F. அடுத்தது C, the neighbor of E is sitting diagonally opposite to D. B is neighbor of F. So first condition எடுத்துக்குவோம் நம்ம. E is not at the end of any row. So 2 rows நமக்கு தெரியும். அந்த ரோல எந்த இடத்துலையுமே E வந்து கார்னர் இல்லை. அப்போ ஈயை வந்து நம்ம எங்கே போட போகிறோம்? சென்டரில் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த பக்கமும் ஒரு ஆள், இங்கே ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க. இது ஒரு ரோ முடிஞ்சிருது. ஸோ செகண்ட் ரோ இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக் வந்து ரோ ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது D இஸ் த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் F. ஸோ D அப்படின்றது Fனுடைய லெஃப்டில் இருக்கு. அப்போ கீப்படி
இப்போ இங்க வந்து அப்சர்வர்னா இந்த சைடு வந்து டு ரைட்னு எழுத போறோம், இந்த சைடு வந்து டு லெஃப்ட்னு எழுத போறோம். இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். அப்ப எஃப்னுடைய லெஃப்ட் சைட்ல யார் இருக்க போறாங்க, டி இருக்க போறாங்க. எத்தனாவது பொசிஷன்ல, செகண்ட் பொசிஷன்ல. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 பேர் தான். அப்ப இங்க வந்து எஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரெண்டாவது பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா, டி. அப்போ டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ இது வந்து லெஃப்ட். அடுத்தது வரும் C, the neighbor of E is sitting diagonally opposite to D. So அப்ப D னுடைய diagonal opposite பொசிஷன்ல யார் இருக்கிறா அப்படின்னா சி. ஸோ டயக்னலி ஆப்போசிட் பொசிஷன்னா இங்க போறோம். இங்க யாரை நம்ம பிளேஸ் பண்ண போறோம், சியை பிளேஸ் பண்ண போறோம். அடுத்தது பி இஸ் நெய்பர் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு பக்கத்துல யார் இருக்க போறா, நெய்பர் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க. ஸோ பி இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பி. அப்ப இதுல விடுபட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மட்டும்தான். அப்ப அந்த ஏவை நம்ம இங்க போடுறோம். ஸோ நான் இங்க மறுபடியும் அந்த ஆர்டரை எழுதுறேன். ஏ, இ, சி, டி, பி, F. So இதுதான் நம்மளுடைய கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். which one of the following are in the same row? சேம் ரோல எதெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பார்ப்போம். F and C. So டிஃப்ரெண்ட் ரோஸ்ல இருக்கு எஃப்பும் சியும். இது ஆன்சர் இல்லை. அடுத்தது வரும் டி அண்ட் ஏ. டியும் ஏயும் அடுத்தடுத்த ரோஸ்ல இருக்கு, ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஏ அண்ட் சி. ஸோ ஒரே ரோல இங்கேயும் இங்கேயும் ஏ சி இருக்கு. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது ஹூ இஸ் ஃபேசிங் பி. ஸோ பிக்கு நேராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இ இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் டி வித் இ, who will be neighbors of D in the new position. So அப்ப new position கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம யாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், D ஐயும் E ஐயும். So இந்த D இங்க போகுது, E இங்க வருது. அப்ப நம்மளுடைய பொசிஷன் எப்படி இருக்கும், A பக்கத்துல இப்ப Dயும் Cயும் வந்துரும். இந்த இடத்துல E, B, F. இப்ப question, who will be the neighbors of D in the new position. So இந்த Dக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய neighbors யார் அப்படின்னா ஏயும் சியும். இப்போ ஆப்ஷனுக்கு வருவோம். ஆப்ஷன் ஏல சி அண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய சம்மா தான் இருக்கும். ஆனால் இது வந்து சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அந்த பொசிஷனை நம்ம கரெக்டாக டு த லெஃப்ட் டு த ரைட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் கொஸ்டின், 5 friends are standing in a row facing south. அதில் 3 கண்டிஷன் இருக்கு. ஜெயேஷ் இஸ் டு இமீடியட் ரைட் ஆஃப் ஆலோக். Pramod is between Bhagat and Subodh, and Subodh is between Jayesh and Pramod. So இந்த கண்டிஷனை முதல்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான கீ எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் அப்படின்றது முக்கியமான கீ. ஸோ இங்க நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5 friends are standing in a row facing south. ஸோ நம்ம எப்பவுமே எழுதும் போது எப்படி எழுதுவோம், இப்படி நேரா பாக்குறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்படி மேலே, இது வந்து நம்மளோட நார்த்து, இது வந்து நம்மளுடைய சவுத் சைடு. அப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், இது வந்து டு ரைட்டுன்னு எழுதியிருப்போம், இந்த பக்கம் வந்து டு லெஃப்ட். ஸோ நம்ம ரைட் சைடு இந்த பக்கம், லெஃப்ட் சைடு இந்த பக்கம். இது நம்ம நார்த் ஃபேஸிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஃபேசிங் சவுத்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சவுத் அப்படின்னா நம்ம இந்த பக்கமா பார்த்துருப்போம். இப்படி கீழ் பக்கமா பார்க்கும் பொழுது இந்த டைரக்ஷனே அப்படியே என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும், இந்த ரூலை நம்ம ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஃபேசிங் சவுத். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த சைடு என்ன வரும், டு லெஃப்ட்னு எழுதணும். இந்த சைடு நமக்கு என்ன வரும், டு ரைட். இது எந்த கண்டிஷனை பத்தி நான் பேசுறேன், வெறுசா நம்மளுக்கு சவுத் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல சாதாரணமா 5 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம ரெகுலர் ரூலுக்கு வந்துடும். இந்த பக்கம் ரைட்டும் இந்த பக்கம் லெஃப்ட்டும் வரும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இந்த பார்ட் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா இது 3 வந்து ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஜெயேஷ் இஸ் டு இம்மீடியேட் ரைட் ஆஃப் ஆலோக். ஸோ ஆலோக்குனுடைய
பக்கத்துல இம்மீடியட் ரைட்னா அடுத்தது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா ஜெயேஷ். ஸோ ஆலக்குனுடைய ரைட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஜெயேஷ். ஸோ கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, ஜெயேஷ் இஸ் டு இம்மீடியட் ரைட் ஆஃப் ஆலோக். அப்ப ஆலோக்குனுடைய ரைட் சைட்ல யார் இருக்கிறாங்கன்னா ஜெயேஷ். அப்போ இங்க இருந்து தான் நம்ம எழுத போறோம். ரைட்ல யார் இருக்கணும், ஜெயேஷ் இருக்கணும். அவனுக்கு பக்கத்துல யார் இருக்க போற, ஆலோக். ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது இது ரைட். அடுத்தது பிரமோத் இஸ் பிட்வீன் பகத் அண்ட் சுபோத். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, பிரமோத் இஸ் பிட்வீன் பகத் அண்ட் சுபோத். இப்போ இந்த ரெண்டு பேரோட பொசிஷன் தான் நம்ம பார்க்கணும். பிரமோத் வந்து சென்ட்ரல்ல தான் இருக்க போறாங்க. ஆனா இந்த சுபோத்தும் பகத்தினுடைய பொசிஷன் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அடுத்த கண்டிஷனுக்கு போவோம். சுபோத் இஸ் பிட்வீன் ஜெயேஷ் அண்ட் பிரமோத். அப்போ இந்த சுபோத் வந்து யாருக்கும் நடுவில் இருக்கணும், பிரமோதுக்கும் ஜெயேஷுக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ இந்த பக்கம் ஜெயேஷ், இந்த பக்கம் பிரமோத். அப்போ இந்த ஆர்டர் கரெக்ட். அப்போ நம்மளோட கரெக்ட் பேட்டர்ன் என்னவா இருக்கணும், பி பி எஸ் ஜே ஏ. இதுதான் வந்து கரெக்டான பேட்டர்ன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகுவோம். ஹூ இஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட். ஸோ லெஃப்ட் எண்ட் அப்படின்னா இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. நம்ம இவங்க எல்லாமே என்ன ஃபேஸிங்ல இருக்கிறாங்க, சவுத் ஃபேஸிங்ல இருக்கிறாங்க. சாதாரணமா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு இந்த பி ஆப்ஷனா எடுத்து பகத்துன்னு கொடுத்துருவோம். இங்க ஸ்பெசிஃபிக்கா சவுத் ஃபேஸிங். ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம சவுத் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சவுத் ஃபேஸிங் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் எது, இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் எண்டில் யார் இருக்கிறா அப்படின்னா ஏனா யாரு, ஆலோக். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஹூ இஸ் இன் த மிடில். மிடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, எஸ் அப்படின்றது சுபோத். ஆப்ஷன் டி சுபோத். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. அதில் கொடுத்துருக்க அந்த கீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா யூஸ்வலாக நம்ம வந்துட்டு சாதாரணமாக கொஸ்டினை படிச்சுட்டு கடகடன்னு ஆன்சர் எழுதிடுவோம். அந்த மாதிரி எழுதணும்னா எந்த இடத்துல ஆர்டர் மாறி இருக்கும், இந்த ஜேக்கும் ஏக்கும் ஆர்டர் மாறும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி போடுங்க. நம்ம பார்த்த அந்த 3 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரியான ஒரு சிமிலர் கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இங்கே கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரியான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நிறைய ப்ரெசென்ட் பண்ண முடியும். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.